ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே ரொட்டீன் vlog தாங்க பார்க்க போகிறீங்க. இதுலேயும் ஒரு குட்டி ஸ்பெஷல் இருக்குது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு கெஸ்ட் இருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து இங்கே குழந்த பிறந்திருக்கு. ஸோ அவங்களோட பையன் வந்து நம்ம வீட்டில் தான் இருந்தாங்க. ரொம்ப நாள் கழித்து ஒரு குட்டி குழந்தை வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது ரொம்ப ஜாலியாக இருந்தது. சுதிஷா கீதிகாக்கெலாம் வந்து லீவு தான், ஆனால் வந்து ப்ரீ ஸ்கூல் இருக்குது தம்பிக்கு. ஸோ அதனால் அவனை மட்டும் கிளப்பி விடணும். ஹஸ்பண்டுக்கு வந்து தக்காளி சாதம் பண்ணி அவங்க வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. அவன் தம்பிக்கும் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பிக் பாய் ரைட் go to school. Yeah. You want to see your baby brother? Yeah. Yeah, where is your baby brother? In the tummy. In the tummy? No. Where is your cream? Sit on my lap. Very little bit. Okay, sit on. Right? Come here. Who is that? Is that Aya? Yeah, is that Aya? It's me. It's you? Yeah, Aya is there? I'm holding green thing nuts. That's foot cream. Okay. Overall foot cream in the Close your mouth. ears too. Okay, close your mouth 1 minute. குழந்தைய கொண்டு போய் ப்ரீ ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குது. கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுதிக்ஷா கீதிகாவுக்கு வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் இருந்துச்சு 10 மணிக்கு. ஏன்னா இன்றைக்கி இவங்களுக்கு லீவு தானே. தமிழ் ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வருது. அதுக்கான டான்ஸ் ப்ராக்டிஸ் ஒரு லைப்ரரியில் தான் வந்து ஹால் மாதிரி புக் பண்ணி அங்கே வந்து ப்ராக்டிஸ் வச்சுருந்தாங்க. அதனால் அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி டே இப்படியே போயிடுச்சுங்க. ஒரு நாள் லீவ் விட்டாங்க. பட் ஆனால் வந்து இங்கே டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சு நாங்கள் கிளம்பும்போதே ஒரு 12-1 o'clock கிட்ட ஆகிடுச்சு. இந்த ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு அப்படியே சரி வந்துட்டோம் வெளியில், அப்படியே ஒரு டாலர் ட்ரீக் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழித்து டாலர் ட்ரீக் வந்தேன். ஒரு சில பேஸ்கெட்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதுக்காக வந்து வந்திருந்தேன். பாக்ஸ் அதுவும் இப்போ டாலர் ட்ரீலேயுமே வந்து விலையெல்லாம் கொஞ்சம் கூட்டிட்டாங்க. ஃபஸ்ட்டு $1 இருந்துச்சு, இப்போது $1.25, அப்புறம் $7 $8 வரைக்குமே திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான பேஸ்கெட்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி வந்தேன்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருந்தது. இங்கே என்னென்னா சீசனுக்கு தகுந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இந்த கிராஃப்ட் ஐட்டம்ஸு, குட்டி குட்டி பார்ட்டி சப்ளைஸு, அது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே வாங்கலாம், நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் ஆல்ரெடி கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். சிலதெல்லாம் செய்யணும், கொஞ்சம் பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன். அதுவே இன்னும் பண்ணலை நான். சரி, திருப்பியும் நம்ம வாங்கிட்டு போய் வீட்டில் வைக்க வேண்டாம். எப்போ பண்ணுறதுனே தெரிலங்க. டைம் வந்து ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது உட்காந்து பண்ணுறதுக்கு. இங்கே வந்து நான் என்ன வாங்கணும்னு நினச்சனோ அந்த பேஸ்கெட்ஸ்லாம் கிடச்சிது. அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னும் லஞ்சு சாப்பிட்லையா? சரி, வீட்டுக்கு போய் தான் குழந்தைங்க நான் எல்லாருமே லஞ்சு சாப்பிட்ணும். ஹாய் சுதீக்ஷம்மா. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து ப்ரௌனி பண்ணுறோங்க, ராகி ப்ரௌனி. அது ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க செய்கிறதுக்கு. ஆனால் நான் உங்களுக்கு வந்து ரெசிபி சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மெஷர்மெண்ட்டு. நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மெஷர்மெண்ட்டு என்னென்ன தேவை, எவ்வளோ தேவைன்ட்டு. இந்த ராகி மாவு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட்டட் ராகி இருக்கு இல்லையா, ராகியை வந்து ஊற வச்சு முளைக்க வச்சு அதை வந்து காய வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரவுட் பண்ணதை நல்லா காய வச்சுட்டு அதை வந்து பவுடர் பண்ணி சளிச்சு வச்சுருக்கேங்க. இதுதான் ஸ்ப்ரவுட்டட் ராகி பவுடரு. இப்போ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னன்னு சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பட்டரும் சாக்லேட், காம்பவுண்ட் சாக்லேட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒன்றா சேர்த்துருக்கோம். அளவெல்லாம் நான் தனியாக தரேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அது மேலே நம்ம இது தூக்கி மேலே வச்சிடணும். அடுப்பு அமர்த்திடணும் கொதிச்சோன்னே. ஸோ அமர்த்திட்டிங்கன்னா இது அப்படியே மெல்ட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இந்த சைடு வந்துடலாம். இது பார்த்திங்கன்னா 2 எக்கு போட்டிருக்கோம் நம்ம இதுக்கு. இதுவே சொல்கிறேன் உங்களுக்கு நான் எதுக்கும் அளவு. டார்க் சாக்லேட் வந்து 190 grams போட்டிருக்கோம், பட்டர் வந்து 80 grams போட்டிருக்கோம். அதை போட்டு தனியாக டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம வச்சுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
2 எக்கு, அது கூடவே வந்து சுகர் வந்து 90 கிராம்ஸ். நம்ம வந்து வெல்லம் போட்டிருக்கோம், வெல்லம் வந்து 90 கிராம்ஸு. அதை போட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் போட்டு இப்போ நல்லா பிளெண்ட் பண்ண போகிறோம். நம்ம பிளேட்டில் எழுதி வச்சுருக்கேன், சாரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எழுதும்போது பிளேட்டு தான் கிடச்சிச்சு, நான் பிளேட்லேயே எழுதிட்டேன் நான். ஃபஸ்ட்டு ராகி ஃப்ளவரு 30 கிராம்ஸ் மெஷர் பண்ணிக்கிறோம். இருக்குமா 30 கிராம்ஸு இருக்குன்னு நினைக்கிறேன். போடு. வந்துருச்சு 30 கிராம்ஸ். அது போட்டு பரவாயில்ல, கொஞ்சம் கூட இருந்தால் பரவாயில்ல. 32 கிராம்ஸ். வீட் ஃப்ளாரும் பாதி பாதி சேர்த்துக்கிறோம். நீங்கள் ஃபுல்லாக ராகி ஃப்ளார் வேணும்னா சேர்த்துக்கலாம், பட் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம வந்து பாதி ராகி பாதி வீட் ஃப்ளார் சேர்த்துக்கலாம், அப்போனா வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இல்லை 80% ராகி 20% வீட் அந்த மாதிரி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். ஸோ 8 தான், இன்னும் 1 கிராம் போடு போதும். போதும் தட்ஸ் ஓகே. ஸோ 2 மாவும் எடுத்துட்டோம் நம்ம. இதில் வந்து பேக்கிங் பவுடர் வேணும்னா நீங்கள் ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க, போடாமையும் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். இது என்னதுடா? கோகோ பவுடர் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போது ட்ரையெல்லாம் ஒரு பக்கம் நம்ம ரெடி பண்ணுறோம், வெட்டெல்லாம் ஒரு பக்கம் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ண போகிறோமா? இப்போ தேவையில்லை, விட்டுரு, போடாமே பண்ணலாம் நம்ம. ஸோ இதை சும்மா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் ஆல்ரெடி இது வந்து ராகியெல்லாம் ஆல்ரெடி சளிச்சு தாங்க வச்சுருந்தேன், அதனால் நம்ம அப்படியே போட்டோம். ஆனால் அதோட மிக்ஸ் பண்ணும்போது நம்ம திருப்பி ஒரு தடவை சளிச்சிக்கலாம் லைட்டாக. இப்போ அதை பீட் பண்ண போகிறாங்க சுதிச்சா. பண்ணுங்க மெதுவாக, ஒன்றில் பண்ணு, டர்ன்னு ஓட போகுது. பட்டரும் சாக்லேட்டும் நல்லா நமக்கு கரைஞ்சிருச்சு. மிக்ஸ் பண்ணுங்க. கரைஞ்சிச்சு, நல்லா இருக்குல்ல, மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஜாலியாக இருக்குல்ல. மிக்ஸ் பண்ணி இப்போ அதில் சேர்த்துரு, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இல்லை இதுக்குள்ளே சேர்த்து முட்டையோட. சரி, இதில் வேணாம் சரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கூடவே வந்து அந்த எக்கோட அந்த மிக்சரையும் சேர்த்துக்கிறோம். எக்கு, வெல்லம் அதையும் சேர்த்துக்கிறோம். இது எதுக்கு பண்ணுறீங்க இன்னைக்கு? நான் எங்கள் ஸ்கூலில் பிஸ்னஸ் ப்ராஜெக்ட் பண்ணுறோம். அண்ட் என்னோட பிஸ்னஸுக்கு நான் லைக் ஒரு கேஃபே பண்ணுறேன். அதுக்கு லைக் வேணும்னா நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸ்கூலில் இருக்க கிளாஸுக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அவங்களுக்கு தெரியும் லைக் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ட்டு. ஸோ பிஸ்னஸ் ப்ராஜெக்ட்டுக்கு அவங்களோட பிஸ்னஸ் என்ன? உங்கள் பிஸ்னஸ்ஸு? It's a cafe business called Cookie Chords. Cookie Chords. Yeah. And like basically anga vande we sell cookies and then millet brownies. And that's the only 2 things we sell. And then we sell like drinks. But besides that, yeah, enga idile enna special na நீங்க வந்தா எப்பயுமே லைவ் மியூசிக் நடக்கும். அண்ட் அது வந்து சுதீக்ஷாவோட பிஸ்னஸை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பிஸ்னஸில் வந்து கஃபேல வந்து லைவ் மியூசிக் எப்பயுமே நடக்கும். அண்ட் சாட்டர்டே சண்டே வந்தா there'll be karaoke night. Like you can come. ஸோ அந்த மாதிரி ஃபன்னாக இருக்கும் உங்களுக்கு. And everything என் குக்கிலாம் இன்னும் டெக்கரேட் பண்ணல, பேக்கிங் பேஸ் பண்ண. இங்கே பார்த்தீங்கன்னா குக்கியும் வந்து இந்த பக்கம் பண்ணியிருக்காங்க. பேக் பண்ணோனே அதுல மியூசிக்கல் நோட்ஸ்லாம் வரைய போறேன், லைக் வித் ஐசிங். அதுக்கு தான் அந்த இதெல்லாம் ஐசிங்லாம் வாங்கிட்டு வந்தியா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம. எக்கு அந்த எல்லா மிக்சரும் இப்போ வெட்டாக இருந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து இந்த மாவை சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துக்கிறியா? இல்லை இது சலிக்கணும்ல, சலிக்கணும் இதில், ஏன்னா கோதுமை மாவை நம்ம சலிக்கலை. எல்லாத்தையும் இந்த மாதிரி சலிச்சிட்டு பண்ணோன்னா நல்லாயிருக்குங்க. ஸோ அது மாதிரி இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம சலிச்சிட்டோம். இது பார்த்தீங்களா கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது பாருங்க, புரியுதா? அந்த கட்டியாக இருக்கிறதுலாம் கொஞ்சம் அப்படியே நசுக்கி விட்ட பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து மெதுவாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெல்லம் போட்டு முட்டையோட பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லைமியாக தான் இருக்கும் இந்த மாதிரி. and everything room temperature-ல இருக்கு. ஆமாம், அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். ஏன்னா லாஸ்ட் டைம் சுதீக்ஷா நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணாங்க, அம்மா பண்ணியிருந்தாங்க, அப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். அப்போ ஒரு பேட்ச் வந்து
ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்தோம். ஏன்னா அது செகண்ட் பேட்ச், அதனால எக்ஸ் ஆல்ரெடி அவுட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து வைக்காதனால குக் ஆகாமல் ரா இருந்துச்சு, ஒரு மாதிரியாக இருந்துச்சு அது. அதனால் நீங்கள் எக்கு பட்டர் மாவு எதுவாக இருந்தாலும் சரி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும். நீங்கள் நான் சாயந்தரம் செய்ய போகிறீங்கன்னா காலையிலேயே தூக்கி எக்கு பட்டர்லாம் வெளில வச்சுங்க. அப்போ செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா வரும். இது பாண்ட்ரியை க்ளோஸ் பண்ணும். அதுக்குள்ளே கொட்டிடலாமா? ரொம்ப ஹார்டாக இருக்குது. எனக்கு வந்து ஸ்ப்ரவுட்டட் ராகி மாவு பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன். ஸோ அதான் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஆனால் எவ்வளோ நல்லா முளைச்சிருக்குன்னு பாருங்களேன். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டின்னில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட போகிறாங்க, பட்டர் தடவிட்டு. நம்ம அதுக்குள்ளே இதை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஒரு தடவை வந்து பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிலோ போட்டு பண்ணி வச்சுக்கிட்டீங்க, 2 கிலோ போட்டு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நார்மல் ராகி தோசை பண்ணுறதுக்கு, ராகி சப்பாத்தி, இல்லை அடை பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ப்ரௌனி, ராகி சாக்கோ மால்ட்டு, இல்லை சத்து மாவு பண்ணுறேன், அதெல்லாம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நார்மல் ராகி மாவு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதை புட்டு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு. என்ன பண்ண? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை ஊற்றிட்டு மிக்சர் எல்லாம் ஊற்றிட்டு எவ்வளோ நேரமா? எவ்வளோ நேரம்டா? 350 ஃபாரன்ஹீட்டில் வந்து 35 to 40 minutes. ஹாய்டா, நீங்கள் ஹாய் சொல்ல. ஹாய். அவங்க 2 பேரும் மேலே விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோதாங்க. இதோட ப்ரௌனி ரெடி ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கப்புறம் இதில் வந்து டாப்பிங்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ போட்டுக்கலாம். என்னம்மா? சாக்லேட் போட்டுக்கலாம், நட்ஸ் போட்டுக்கலாம், என்ன வேணால் போட்டுக்கலாம். இன்றைக்கி நீங்கள் எதாவது போட போகிறீங்களா? ஓகே. இப்போ இது வந்து அவன் பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா மேலே எப்படி இந்த டாப் வந்து நல்லா கிரிங்கிளாக நல்லா சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா? இப்படி வந்துச்சுன்னா ப்ரௌனி நமக்கு நல்லா வந்துருக்குன்னு அர்த்தம். சூடாக தான் இருக்கு, சூப்பராக வந்திருக்கு.